புதிய வீட்டில் பசுமாட்டை அழைத்து செல்வது ஏன்? கோமாதா என்று போற்றப்படும் பசுவின் உடலில் 14 உலகங்களும் அடங்கும் என்கிறது தர்மசாஸ்திரம். பசுவில் 30 முக்கோடி தேவர்களும் வாசம் செய்கிறார்கள். அத்தகைய பசுவை புதுமனை புகுவிழாவில் புதிதாக அமைக்கப்பட்ட வீட்டில் அழைத்து செல்வதன் மகத்துவத்தை சமயக்குரவர்களின் ஒருவரான திருநாவுக்கரசர் தாம் பாடிய நமசிவாய பதிகத்தில் பசுவிற்கு சிறப்பினை நல்குவது பஞ்சகவ்யம் என்று பாடுகிறார். பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை, ஆவினுக்கு அருங்கலம் அரண் அஞ்சாடுதல், கோவினுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது, நாவினுக்கு அருங்கலம் நமசிவாயவே. ஆ என்பதற்கு பசு என்பது பொருள். பசுவிடமிருந்து பெறப்படும் பஞ்சகவ்யம் என்பது பால், தயிர், நெய், சாணம், கோமூத்திரம். ஆன்மீகத்திற்கு மிகவும் உகந்ததாகும். பஞ்சகவ்யம் மருந்தாகவும் செயல்பட்டு பிணியை அகற்றும் என்கிறது ஆயுர்வேதம். நாம் செய்த பாவம் அகல பசுவை தானமாக அளிக்க சொல்கிறது தர்மசாஸ்திரம். பகவான் கண்ணன் பசுவை வளர்ப்பதை அறமாக எண்ணினான். அன்று முதல் இன்று வரை பசுவை காட்டு விலங்காக பார்க்காமல் வீட்டு விலங்காகவும் கோயில்களில் வைத்தும் வழிபடும் பிராணியாக பார்க்கப்படுகிறது. இன்றும் பல கோயில்களில் முதல் பூஜை கோமாதா பூஜை எனப்படுகிறது. இதற்காகவே கோயில்களில் பசுமாடு வளர்க்கப்படுகிறது. பசுவின் காலடி பட்ட இடம் பரிசுத்தமாகும். இதன் காரணமாகவே புதுமனை புகுவிழாவில் மனையின் தூய்மைக்கு பசு பயன்படுத்தப்படுகிறது. முதலில் பசுமாடு மனையில் புகுந்து தூய்மையாக்கிய பிறகு நாம் நுழைவது நமது முன்னேற்றத்திற்கு அடித்தளமாக விளங்கும். பசுமாட்டில் ஒட்டுமொத்த தேவதைகளும் இருப்பதால் புதுமனை புகுவிழாவில் முதலில் வீட்டுக்குள் நுழைவது பசுவாக இருந்தால் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் என்பது நம்பிக்கை. அதன் காரணமாக புதிய வீட்டிற்கு பசுமாட்டை அழைத்து செல்கின்றனர்.